நம்மளோட லைஃப் ரிவர்ஸ்ல போச்சுன்னா சூப்பரா இருக்கும்ல. லைக் அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்ததுன்னா, எனக்கு வந்து என்னோட லைஃப் பேக்வேர்ட்ஸ்ல வாழணும்னு ஆசை. லைக் ரிவர்ஸ்ல யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு 90, 85 வயசுல சடனா நீங்க கண்ணு முழிச்சு பாக்குறீங்க. ஒரு நர்சிங் ஹோம் பெட்ல இருக்கீங்க. அங்கருந்து உங்க லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. டெய்லி ஸ்லோவா உங்க உடம்பு, உங்க சிக்னஸ் கியூர் ஆயிக்கிட்டே போகுது. அண்ட் ஸ்லோவா நீங்க உங்களை வந்து அந்த நர்சிங் ஹோம்ல இருந்து வெளியில துரத்திடுறாங்க. பிகாஸ் நீங்க எவ்ரிடே ஹெல்த்தி ஆகிக்கிட்டே போறீங்க. அண்ட் தென் வெளில வந்த உடனே உங்களோட ரிட்டையர்மெண்ட்ல இருக்கிற அந்த பென்ஷனை கலெக்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் ரிட்டையர்மெண்ட்டை என்ஜாய் பண்ணிட்டு ஒர்க்குக்கு போக ரெடி ஆகுங்க. ஒர்க்குக்கு போன ஃபர்ஸ்ட் டேவே வந்து கையில கோல்டு வாட்ச், பிடிச்ச காரு, பிடிச்ச காஸ்டியூம்ல தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஒர்க்ல இறங்குவோம். ஏன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி நம்மளோட பென்ஷன் அமௌண்ட் இருக்கு. வி ஆர் ஆல்ரெடி ரிச் இத்தனை வருஷத்துல. அதுக்கப்புறம் ஒரு 40 வருஷம் கண்டினியூஸ் ஒர்க், வேலை பார்ப்போம். ஏன்? ஏன்னா அதுக்கு நெக்ஸ்ட் லைஃப் நம்மளுக்கு காலேஜ் லைஃப். காலேஜ் லைஃப் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒர்க் முடிச்சு நான் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நவ் யூ ஆர் இன் யுவர் 25 to 20 ஏஜ். அந்த டைம்ல காலேஜ் போவோம், திருப்பி பசங்களோட சேருவோம், குடிப்போம், எல்லா கலாட்டா பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபன்னு. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஸ்லோவா ஸ்கூலுக்கு போயிடுவோம். காலேஜ்க்கு அப்புறம் ஸ்கூல். அண்ட் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ ஒரு குழந்தை. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் கிடையாது. ஜாலியாக டெய்லி விளையாடிக்கிட்டு, டெய்லி ஃபன் பண்ணிக்கிட்டு, அம்மா அப்பாவை கூட டெய்லி அவங்கள ரசிச்சுக்கிட்டு, பசங்களோட வெளியில தெரு தெருவா ஓடிக்கிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கை குழந்தை. ஓ வேணாம் அழுதாலே நம்ம கையில நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன ஆசைப்படுறோமோ உடனே வந்துடும். அது ஒரு காட் மோடு மாதிரி. அண்ட் தென் உங்க எண்டில் உங்க லைஃபோட லாஸ்ட் கடைசி 9 மாசம் உங்க அம்மா கூட. இந்த ரிவர்ஸ் லைஃப்ல, இந்த பேக்வேர்ட்ஸ் லைஃப்ல இருக்கிறதுலே மோஸ்ட் பிடிச்ச மூமெண்ட் எனக்கு இதுதான். ஏன்னா திருப்பி நம்மளோட எண்டு டைம் அந்த கடைசி 9 மாசம் நம்ம நம்ம அம்மா கூட இருப்போம். அம்மாக்குள்ள இருப்போம், ப்ரொடெக்டடா, நேச்சரோட நேச்சுரல் ஸ்பால ஸ்போர்ட் அப்படியே ஃப்ளோட் ஆகிக்கிட்டு. ஃபர்ஸ்ட் இதுனா நீ ஃபர்ஸ்ட் தான் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் ஆச்சுன்னா அப்படியே ஒரு எட்டி உதப்ப எல்லாம் சரியாயிடும் வயிற்றுக்குள்ள இருந்து. அந்த சென்ட்ரல் ஹீலிங் ஸ்பாட்ல இருப்போம் நம்ம அவங்க நம்ம அம்மாவோட மூம்ல இருக்கும்போது. ஸோ அண்ட் தென் ஃபைனலி நம்ம அப்பா அம்மா ஒன்னா சேரும்போது அவங்களோட சந்தோஷத்துல we'll end our life. It's like wow. யோசிச்சு பாருங்க.